போராட்ட காலங்களில் தலைவர்களின் குடும்பங்கள் என்னவாக இருந்தது, இல்லத்தரசிகளின் எண்ண ஓட்டங்கள் எப்படிப்பட்டவை என்பவை குறித்து அவரும் நானும் நூலின் 2ஆம் பாகம் விவரிப்பதாக கூறியுள்ள திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், முதலமைச்சரின் சுண்டுவிரல் அசைவே இந்தியாவின் அரசியலையும் தீர்மானிப்பதாக பேருவகை அடைந்தார். அரசியல் தலைவர்கள் வெற்றி வாகை சூடிய வரலாற்று கதைகள் என அந்தந்த தலைவர்களின் கோணத்தில் எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. போராடும் தலைவர்களின் போராட்ட காலத்தில் அவர்களின் குடும்பம் என்னவாக இருந்தது, ஏற்றமோ இரக்கமோ புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு தலைவர்களுக்கு நிகராக உடன் பயணிக்கின்ற இல்லத்தரசிகளின் எண்ண ஓட்டங்கள் எப்படிப்பட்டவை என்பதை அண்ணியின் அவரும் நானும் 2ஆம் பாக நூல் அச்சு அசலாக விவரிக்கின்றது. ஒரு இயக்கத்தை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றியோ ஆண்கள் பேசுகின்ற போது அதனுடைய ஒரு பரிமாணம் மட்டும்தான் வெளிப்படும். ஆனால் அவை குறித்து குடும்பம் சார்ந்த குறிப்பாக பெண்கள் பேசுகின்ற பொழுது அதன் அத்தனை பரிமாணங்களும் வெளிப்படும். அண்ணியின் இந்த அவரும் நானும் நூலாக்க முயற்சி இல்லத்தரசிகள் மத்தியில் அவர்களில் ஒருவராக தமிழ்நாட்டு பெண்களால் அதிகம் நேசிக்கப்படுவோராக இருக்கின்ற அண்ணியை ஒரு கதை சொல்லியாக, கள்ளமற்ற மனப்பகிரல் எழுத்துக்கு சொந்தக்காரராக, வெளிப்பூச்சற்ற வெந்தந்தி மனசுக்காரராக கொண்டு சேர்க்கும்.